பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். சுடர்கிட்ட பாக்கியம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் பெரிய குடும்பம், பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. இங்க பாரு சுடரு, உன் அப்பா அம்மா எந்த அளவுக்கு ஏழ்மையில் இருக்காங்கன்றது உனக்கு நல்லா புரியும்ல. நீ தான் எங்களுக்கு எல்லாமே பணத்துல இருந்து எல்லாம் உதவி பண்ணணும். நீ பண்ணுவ நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர கோவம் வருது. அம்மா, சொல் பேச்ச கேட்காம படிக்க வேண்டிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப நம்ம குடும்ப செலவுக்கு அந்த பொண்ணை பணம் வேணும்னு சொல்லி கேக்குறீங்களே, இது எந்த வகையிலுமா நியாயம்? தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு மயில ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் மயிலு கிட்ட, இங்க பாரு, உனக்கு தான் சாமர்த்தியம் பத்தல. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே உனக்கு தெரியல. அதே மாதிரி சுடரையும் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என் சுடரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கண்டிப்பா எங்களுக்கு தேவை இருக்கிறது எல்லாமே பண்ணுவா. பண்ணும் தானே சுடருன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. சுடர் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. உடனே மயிலு சுடர்கிட்ட, இங்க பாரு சுடரு, அம்மா அப்பா சொல்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கேட்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி செய். நான் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் இப்ப வரைக்கும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த அவஸ்தை நீ படாத. நான் சொல்றது கேளுன்னு சொல்றாங்க. ஏக்கா, ஏன்னா உன்னால பணக்கார வீட்டு வசதியான வாழ்க்கைய வாழ முடியல. நான் பணக்கார வீட்டு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை பார்த்து உனக்கு போறாம, அதனால தானே இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு சுடர் மயில என்ன சொல்ல வராங்களோ அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. சுடர் அம்மா, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்றது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. மயிலு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலுமே அதை சுடரால ஏத்துக்க முடியாம சுடர் ரொம்பவே பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க. மயிலு சொல்றது எதுவுமே காது கொடுத்து கூட வாங்கிக்கிறது கிடையாது. மயிலு எந்த அளவுக்கு இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க, பாக்கி பேச்சை கேட்டு அந்த அளவுக்கு சுடர் அவஸ்தைப்படுவாங்க. அதை பார்த்து நம்ம பாக்கியம் என்ன செய்ய போறாங்க? மயிலை எவ்வளவு சொல்லியும் பாக்கியமும் சரி, சுடரும் சரி, மாணிக்கமும் சரி, எந்த ஒரு விஷயத்திலுமே அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகாம இருக்காங்க. ஒருவேளை மயில சொன்னதை கேட்காம சுடர் அதோட வாழ்க்கையை அவங்களாவே அழிச்சிக்க போறாங்களா, இல்ல மயில சொன்ன விஷயத்த ஏத்துக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.